ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜெசி கேமர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐட் ஆன்லைன் பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக வீடியோ போடுறதுக்கு மன்னிச்சிடுங்க. எனக்கு எக்ஸாம் இருந்ததுனால நான் வீடியோ போடல. இனிமேட்டு கண்டினியூஸாக வீடியோ வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ விளாட்றோம். அவன் முன்னாடி இந்த வீடியோ போட்டுட்ருப்பான். அவன் எக்ஸாம் நடுவுலேயே கொஞ்சம் வீடியோ எடிட் பண்ணி போட்டான். நான் தான் டைம் இல்லாததுனால போடல. இப்போ நம்ம காஃபியோ ஒழிஞ்சிருக்கோம். அவன் கண்டுபிடிக்கிறானான்னு பார்ப்போம். அவனால் மட்டும் எப்படி தான் கண்டுபிடிக்க முடியுதுன்னு தெரியல. நம்ம கண்டுபிடிக்க பார்த்தா அவன் கண்ணை மாட்டவே மாட்டான். அவன் கிட்ட தாங்கிறான். நான் பாட்டுன்னு போய் ஒளிஞ்சிக்கிட்டேன். அவன் பார்க்குறானா இல்லையான்னு தெரில. அவன் எனக்கு க்ளூ கொடு அப்படின்னா நான் கொடுக்க முடியாதுன்ட்டேன். பார்ப்போம் கண்டுபிடிக்கிறானான்னு பார்ப்போம். ரொம்ப நேரமாக ஆளையே காணோம். வரானா இல்லையானே தெரியல. நான் இங்கே ஒரு பூத்தொட்டியாக ஒழிஞ்சுனுங்க. ஷேப் மட்டும் கரெக்டாக வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்போது கரெக்டாக இல்லை கொஞ்சம் ஓகே. இந்த இதே மாதிரி உக்காந்துதானா கரெக்டாக இருக்கும். நம்மகிட்ட கரெக்டாக ஒரு பிளேஸ் இருக்குது. கொஞ்சம் தள்ளி கேப்பு நிறைய இருக்குது. பார்த்துக்கலாம். அவன் இன்னும் நம்மளை கண்டுபிடிக்காத வரைக்கும் இதுதான் பாட்டு வேறு ஓடுது. அடுத்து கூடிய சீக்கிரத்தில் ஸ்டம்பிள் கைஸ் வீடியோ வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தானே எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். இன்னும் கோவை வரவே இல்லை. நம்ம என்ன பண்ணலாம், சிரிக்கிற எமோஜி போடலாம். அவன் அழுகுற மாதிரி போடுறான். இது வந்துட்டான் கைஸ், வந்துட்டான். சுடுறான். நம்ம மேலே பாதி எழுத்து வந்துச்சு. ஆனால் அவன் கண்டுபிடிக்கலையான். ஆனால் நம்மளை சும்மாவே சுட்டுட்ருக்குறான். பூத்தொட்டியாக இங்கே உட்காந்துருக்குறேன். அதுக்கப்புறம் பாத்ரூமாக மாறி பூத்தொட்டியாக மாறி இங்கே உட்காந்து அதுக்குள்ளே பார்த்துட்டான் என்னை. பன்னிக்குட்டியாக மாட்டிட்டு ஓடலண்ணா. பன்னிக்குட்டியாக மாற்றிட்டேன் அவனை. மாற்றிட்டு நான் பாட்டு வந்துட்டேன். இப்படி எங்கே வச்சாலும் கண்டுபிடிக்கிறாங்க. எப்படின்னே தெரில, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்றான் என்னை மட்டும். இங்கே 3 சேர் இருக்குது. ஆனால் 2 கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குன்றதுனால ஒரு கூல்ட்ரிங்க்ஸாக மாதிரி உட்காந்துட்டேன். கண்டுபிடிக்கிறானா பார்ப்போம். பாருங்கள், என்னை மொத்தமாக 2 தடவை கண்டுபிடிச்சிட்டான். இதோடு சேர்த்தா 3ஆவது தடவை ஆகிடும். எப்படி தான் இப்படி கண்டுபிடிக்கிறானே தெரில. என்னால் கண்டுபிடிக்க முடியலண்ணா. கூடிய சீக்கிரத்தில் அது கோஸ்ட் கேம் பிளே வரும். மறக்காமல் எல்லாத்தையும் லைக் பண்ணுறேங்க. அவ்வளோதான் கைஸ். 8 HP கைஸ். 8 HPயில் ஓடுறேன். அவ்வளோதான். இந்த கேம் தோற்றுருவேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நான் வேறு இவ்வளோ பெரிய பொருளாக மாறி வேறு உட்காந்துருக்கேன். பாட்டு வேறு ஓடுது இந்த நேரம் பார்த்துன்னு. ஐயோ 9 நிமிஷம் கொஞ்சம் பாட்டு முடிய. இன்னும் 4 நிமிஷம்தான் இருக்குது. டைமிங் வேறு அவனுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எனக்கும் HP கம்மியாக தான் இருக்குது. பாட்டு ஓடுறது பார்த்துட்டான் கரெக்டாக முடியும் போது. நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல பாக்ஸாக மாட்டேன். நல்ல வேலை அவன் பார்க்கவே மாட்டான் டக்குன்னு. இன்னும் 9 நிமிஷம் தாங்க இருக்குது. நான் தெரிஞ்சு தப்பிச்சிடலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் தப்பிக்க முடியுமா. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. பார்ப்போம் கண்டுபிடிக்கிறானா இல்லையான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அவனால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். 3 2 1 அவ்வளோதான். இந்த கேமில் நம்ம வின் ஆகிட்டோம். அவ்வளோதான். இந்த கேமில் வின் ஆகிட்டோம். இப்போ நம்ம இவனை கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். வாங்க போய் கண்டுபிடிக்கலாம். இவனை கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். எங்கே ஒழிஞ்சிருப்பானே தெரியாது. இவனை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வந்தாச்சு. ரொம்ப நேரமாக தேடுறேன், கண்டுபிடிக்க முடியல. இது சேரு இல்லை. நம்ம போன தடவை பண்ண தப்பை இந்த தடவை பண்ணவே மாட்டான்னு. தேவையில்லாமல் எந்த பொருளை சுட்டு என் லைஃப்பை கம்மி பண்ண மாட்டேன். அவன் ஸ்டார்டிங்லேயே சிரிக்கிற எமோஜிலாம் போடுறான். செம்ம வெறியாகுது. மாட்டிக்கிட்டான் பாருங்க கைஸ். என்னையே கோழியாக மாட்டு ஓட்டான். அங்கே பாருங்க, கோழி கொஞ்சம் சாப்பிட்டு இருக்குது. எங்கே ஓடனான்னு தெரியலையே. ஐயோ, இந்த பக்கம் நம்ம பார்த்துலாம் இது எதுவும் இல்லை. இங்கேயும் கப்பு எதுவுமே மாறின மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த ரூமில் கைஸ் அந்த பாட்டு வருது பாருங்க. மாட்டிக்கினா பாருங்க. அந்த பக்கம் இருக்கான். எனக்கு அப்படியே தெரியாத மாதிரியே நடிப்போம். அப்படியே போயிட்டு கைஸ் அவனை ஹெல்த்தாக கம்மி பண்ணவே முடியல என்னால். ஏன்னா ஆடாக மாற்றிட்டு ஓடுறான், கோழியாக மாற்றிட்டு ஓடுறான். எங்கே இருக்கான்னு தெரில. இப்போது நம்ம அப்படியே கொஞ்சம் பயமுத்தலாம். ஏதாவது ஒரு பொருளாக இருந்ததுன்னா மாட்டிடுவாங்க. இந்த இடத்துல தான் ஒழிஞ்சிருக்கோம் கன்ஃபார்மு. எங்கே ஒழிஞ்சிக்கிறான்னு தான் தெரியல. இங்கே இல்லை, கிச்சன்லேயும் வரல அவன். இந்த ரூமில் ஒழிஞ்ச மாதிரி தெரியல.
வேறு எங்கேயா இருக்கானு பார்ப்போம். இந்த ரூமில் எங்கேயும் இல்லை. அவ்வளோ தூரமாக ஓடிட்டான் அதுக்குள்ளையா கைஸ்? இவ்வளோ தூரம் வந்திருக்க வாய்ப்பு இல்லை கைஸ். நம்ம அங்கே தான் எங்கேயா இருக்கும். இதோ மாட்டினான் அங்கே இருந்தான் கைஸ். ஆனால் நான் பார்க்கவே இல்லை. இங்கே பாருங்கள், நான் அங்கே பார்த்தேன். ஆனால் நான் வந்து அவனை சுடவே இல்லை. நம்ம அங்கே பாட்டு ஓடிச்சு, எமோஜி ஓடின்னு இருந்தது. நம்ம பார்க்காம வந்துட்டுருக்கோம். இருங்க, அவன் நான் இங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்கிறேன். ஐயோ, நான் அங்கே பார்த்துருக்கணும் கைஸ். நானே இப்போ தான் பார்க்குறேன். நானே வாய்ஸ் கொடுக்கும் போது தான் பார்க்குறேன். எனக்கு அந்த இடத்துல அவன் தெரியறான். நான் தெரியாமல் சுற்றினுக்கிறேன். அவன் பாருங்க என்னென்னவோ இது போட்டுட்ருக்கிறான். அங்கே தான் ஒழிஞ்சிருக்கான். ஆனால் இங்கே தெரியுன்னு இருக்கேன் நான். இங்கேடா இல்லைடா டேய், அங்கே போய் தேடுறா டேய். இங்கே தாண்டா இருப்பான் டேய். நாடா நீ கைஸ், உங்களுக்கு என்ன கேம் ப்ளே வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மைண்ட் கிராஃப்ட் போடுங்க ப்ரோ, அப்புறம் வந்து ஏதோ ஒரு கேம் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் மைண்ட் கிராஃப்ட்லாம் கூடிய சீக்கிரத்தில் வரும். என் கண்டென்ட்டில் இருக்காது. நான் கூடிய சீக்கிரத்தில் நிறைய ரோப்ளாக்ஸ் வீடியோலாம் போடலான்னு இருக்கேன். பிளாக் ஃப்ரூட்டு தெரிஞ்சவங்க யாராக இருந்தீங்கன்னா நம்ம வீடியோ பாருங்கள். நம்ம வீடியோவில் வந்து பிளாக் ஃப்ரூட் போடுவோம். இல்லை அதில் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டு பேசிக்லேருந்து எப்படிலாம் வந்து ப்ரோ ஆகலாம் அந்த கண்டென்ட்லாம் நம்ம போடுவோம். மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அவன் அங்கே அந்த ரூமில் ஒழிஞ்சிட்டு இருக்கிறான். நம்ம இங்கே தேடின்னு இருக்கோம் கைஸ். அவ்வளோதான், 10 நிமிஷம் தான் இருக்குது நம்மக்கிட்ட. நம்ம வேறு டைமிங் இல்லாமல் எல்லாத்தையும் போட்டு சுட்டுட்ருக்குறோம் பார்க்காம. இங்கெல்லாம் இல்லைடா, அந்த ரூமில் இருக்கான். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு கேமு. அவன் எங்கே தான் இருக்கான்னு பார்த்தா திடீர்னு ஓடியாரான். இப்படி கப்பா மாதிரி தான் இருக்கான் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். சரி, நம்மளுக்கு ஒரு பாக்ஸாக கொடுத்து கரெக்டான ஒரு இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அவன் தான் வந்து கண்டுபிடிக்கணும். நம்ம இங்கேயே ஒழிஞ்சுப்போம். இதுவே கரெக்டாக இருக்குது இடம். அவ்வளோதான், இந்த இடம் கரெக்டாக இருக்கும். நீ 21 நிமிஷம் இருக்குது கம்னு இருக்க. இந்த பாட்டு ஓடுறதா கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. இன்னும் கண்டுபிடிக்க வரல. அவன் மட்டும் என்னை ஒரு 2-3 தான் கண்டுபிடிப்பான் கைஸ். நான் தான் அவனை ஒரு முறை கூட கண்டுபிடிக்க மாட்டேறேன். அவன் மட்டும் கோஸ்ட் கேம் ப்ளே, அவன் சேனலில் பார்த்துருந்தீங்களா தெரிஞ்சிருக்கோம். அவன் கோஸ்ட் கேம் ப்ளே வந்து அவன் தம்பியோட போட்டு முடிச்சுட்டு இருக்கான். என்னை கூப்பிடவே இல்லை. அவன் எக்ஸாம் இருக்கிறதுனால நானும் வரல. எனக்கு பாட்டு ஓடிச்சு இப்போ. ஆனால் அவன் பார்த்துட்டு போயிட்டான். பார்க்குறான்னு நினைக்கிறேன். இல்லை, பார்க்கல கைஸ். அவ்வளோதான், அவன் பாட்டு ஓடினதே பார்க்காம சுற்றின்னு இருக்கான். அவ்வளோதான், பார்த்துட்டுருக்குறான் கைஸ். அவன் அவருக்கு நம்ம பண்ணியாக மாற்றிட்டு ஓட்டோம் அவனை. நம்ம வந்த இடத்துக்கே திருப்பி வந்துன்னு இருக்கோம். ஐயோ, பார்த்துறாங்க கைஸ். ஐயோ, பெரிய பொருளாக வர மாதிரி இருக்கும் கைஸ். எப்படி தப்பிக்க போகிறனே தெரில. ஐயோ கைஸ், பூத்தொட்டியாக மாறி இங்கே உட்கார ஒன்று தான் கைஸ். இப்போன்னு பார்த்து பாட்டு போடுறானுங்க கைஸ். அவனை கண்டுபிடிச்சிருவான் கைஸ். ஐயோ, வரான் கைஸ். பாட்டு நின்று பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். அவன் ஏம் வச்சுன்னு இருக்கான். இப்போ தான் உட்காந்தி நம்ம அழகாக ஒரு தொட்டியாக மாறி எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துருவோம். ஒன்று தான், அவ்வளோதான். இந்த இடம் பக்காவாக இருக்குது. அங்கே ஒரு மூலையில் ஒரு தொட்டி, இங்கே ஒரு மூலையில் தொட்டி. கரெக்டாக இருக்குது. அவன் இன்னும் வரல. இன்னும் ஒரு 3 நிமிஷங்குது. நம்ம பூத்தொட்டியாக மாதிரி உட்காந்துருக்கோம். நம்ம க்ளூ கேட்டாவன் நான் மாறின பூத்தொட்டியாக அப்படியே தாண்டா இருக்கேன், நான் வேறு எந்த பொருளாகவும் மாறல அப்படின்னு. அவன் அங்கே இருக்கிற எல்லா பூத்தொட்டியும் சுட்டுன்னு இருக்கான் போல இருக்கு. நம்ம இங்கே ஒழிஞ்சிருக்கோன்னு பார்க்கவே இல்லை. அவன் இந்நேரத்துக்குன்னு பாட்டு ஓடுது. பார்ப்பானா இல்லையான்னு தெரில. அவ்வளோதான், 1 நிமிஷம் முடிய போகுது. முடிஞ்சு இன்னும் 59 நிமிஷம் தான் இருக்குது. எப்படி தப்பிக்க போகிறோன்னு தெரியல. 33 நிமிஷம் கம்முன்னு இருப்போம். தப்பிச்செல்லாம் நினைக்கிறேன். அவன் வேறு நம்மளை எங்கேயோ தேடிட்டுருக்குறான். இன்னும் வரவே இல்லை கைஸ். இனிமேட்டு வர வீடியோவில் வந்து நம்ம அப்படியே கேம் ப்ளே விளையாடிட்டே வந்து வாய்ஸ் கொடுக்குவோம். அந்த கேம் ப்ளே வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இல்லைனா இந்த மாதிரியே போடலாம். நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க. இப்போ சம்பிள் கைஸ்க்கெலாம் ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. அது வரைக்கும் நன்றி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, ஆனால் லைக் பண்ணுங்க மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ அவ்வளோதான். அவன் வந்தானா இல்லையானே தெரில. எனக்கு வர பாட்டு ஓடி முடிஞ்சு 2, 1 அவ்வளோதான் கைஸ். முடிஞ்சு கைஸ். இன்னும் முடியலையா? இன்னும் 22 நிமிஷம் இருக்குது. டைமிங் 12 நிமிஷம் 10. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு கைஸ். பார்த்தா பக்கத்துலேயே இருந்துக்கிறான். நல்ல வேளை நம்மளை பார்க்கவே இல்லை. அவ்வளோதான்.
அவ்வளோதான். இந்த கேம் பிளே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.